ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகின்றேன். ஸ்மார்ட் பே 69 ரிசோர்ஸஸ் ஃபவுண்டர், தோன்வா டீலர். ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹெச்பியில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டாக நம்ம கார்டு வாங்கியிருக்கோம். இந்த ஒரு கார்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கார்டோட விலை 128 வெள்ளி. என்கிட்ட இப்போ எத்தனை கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கார்டுக்கு மேலே இருக்குது. எத்தனை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஏறக்குறைய எத்தனை 1000 வெள்ளிக்கு நம்ம கார்டு வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஓடுது? ஒரு சிம் கார்டு நம்ம விற்கிறதுனால நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 50 வெள்ளி கிடைக்குது. அப்போ இந்த ஒரு நாளைக்கு 100 கார்டு விற்றா எவ்வளோ இன்கம் இருக்குது? ஸோ இதுதான் நான் டிக்டாக்ல பல வருடமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சிம் கார்டு மூலமாக நீங்களும் வருமானம் சம்பாதிக்கலாம், தைரியமாக வருமானம் சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த சிம் கார்டில் உங்களுக்கு டெய்லி இன்கம் வேணுமா? ஒரு சிம் கார்டு அதாவது பாருங்கள், எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஏறக்குறைய இங்கே என் கையிலே ஒரு 50 கார்டு கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஒரு 50 கார்டு விற்றா என்னாச்சு? சரி, 50 கார்டு விற்க வேண்டாம், இந்த ஒரு சிம் கார்டு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு 50 வெள்ளி கிடைக்கும். இப்போ ஒரு ஆட்டு நீங்கள் ஒரு சிம் கார்டு விற்றீங்கன்னா 50 வெள்ளி. அப்போ ஒரு 100 கார்டு விற்றா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ டெய்லி நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு அப்படி கேரள யாரும் இருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பார்க்கலாம். கிளைங்களில் நம்ம சென்டர் வந்துட்டோம். கிளைங்களில் நீங்கள் பார்க்கலாம், பந்திங்லேருந்து பார்க்கலாம். ரைட். ஸோ இது நம்ம ஆன்லைனில் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்னுடைய வாசுதேவன் தோன்வா மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், என்னோடய நம்பர் இருக்கும், எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ரைட். இந்த ஒரு சிம் கார்டு இப்போ என்கிட்ட இவ்வளோ சிம் கார்டு இருக்குது பாருங்கள். ரைட். ஸோ இது எல்லாமே பி சிம் கார்டு. ஸோ சில பேருக்கு ஒரு சிம் கார்டு வாங்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. இது என்ன விற்க முடியுமா, இல்லை இது ஸ்கேம் அப்படின்ட்டு. நான் எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள். என்ன காரணம்? இந்த கம்பெனி மேலே நம்மளுக்கும் இந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த விலையை நாங்கள் காட்டினோன்னா டிக்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் ரிசீட் வாங்கியிருக்கோம். 30,000 வெள்ளிக்கு சிம் கார்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ எப்படி நான் 30,000 வெள்ளிக்கு ஒரு சிம் கார்டு வாங்க முடியுது? ஸோ அது நம்ம ஒரே மாதத்தில் நம்ம அதை விற்று முடிச்சிருவோம். ரைட். அப்போ ஒரு சிம் கார்டு நம்ம விற்றமாலே நமக்கு 50 வெள்ளி நம்ம லாபம் இருக்குது. ஸோ இதை நமக்கு ஏன் இது நான் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிம் கார்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு சிம் கார்டு பாய்ப்பீங்க, அதில் மாதம் டாப்அப் பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் டாட்டா யூஸ் பண்ணுவீங்க. ரைட். அவ்வளோதான். ஸோ மாதம் என்ன செய்வோம்? நம்ம ஒரு கட்டணம் செலுத்துவோம். 50 வெள்ளி கட்டுவோம், 60 வெள்ளி கட்டுவோம், 80 வெள்ளி கட்டுவோம். பட் அது கட்டுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க, நம்ம செலவாகிட்டு தானே இருக்குது. அதே நீங்கள் உங்கள் நம்பரை நீங்கள் எங்களோட சிம் கார்டை மாற்றிக்கலாம். தோன்வா சிம் கார்டு, சில பேர் தோன்வான்னு தெரியல. இது ஒரு ப்ரோக்ராம் பேர் தோன்வா. கவரேஜ் செல்காம் டிஜி. செல்காம் டிஜி தெரியும் தானே? டிஜி எங்கே இருக்குது? எல்லாத்துக்கும் தெரியும். செல்காம் தெரியும். ரெண்டும் போய் இணைஞ்சிட்டாங்க, செல்காம் டிஜி. இந்த செல்காம் டிஜி சிம் கார்டு நீங்கள் பாய்க்கிறதுனால டெய்லி இன்கம் நீங்கள் சம்பாதிக்க முடியும். வருட இன்கம் இருக்குது. நம்மளுக்கு மாதமும் நம்மளுக்கு சம்பளம் போட்டுருவாங்க. 25ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கினா போதும். ஸோ இது நம்மளுக்கு மாத டீலர் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது மெம்பர்ஷிப் 1 to 8 தான். 128 வெள்ளி தான். ஒன் டைம் 128 வெள்ளி வாங்கினீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப். ஓகே, வணக்கம். எஸ், வணக்கம். ஓ, கண்ணாடி மாற்றினா தெரியல. வணக்கம் போஸ். வணக்கம் ஜீவாவா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 30,000 வெள்ளிக்கு நான் சிம் கார்டு வாங்கியிருக்கேன். ரைட். இன்றைக்கி தேதி 3 4ஆம் மாதம். ஸோ 30,000 வெள்ளிக்கு யாருனாச்சும் சிம் கார்டு வாங்குவாங்களா? ஸோ சில பேருக்கு 100 வெள்ளி கொடுத்து வாங்குறதுக்கு, அல்லது 19 வெள்ளி கொடுத்து வாங்குறதுக்கு, ஒரு 50 வெள்ளி கொடுத்து வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ பயந்தால் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. ஸோ 30,000 வெள்ளி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஏன் 30,000 வெள்ளிக்கு இவ்வளோ சிம் கார்டு நான் வாங்கியிருக்கிறேன்? ஸோ இந்த சிம் கார்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்? வெயிட்டிங்கில் ஆள் இருக்கிறாங்க. ஸோ என்னோடய டீலர்ஸ், என்னோடய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் 10 கார்டு வாங்கினாலே முடிஞ்சுது. 2 நாளில் முடிஞ்சிடும். ஸோ எங்களோட சேல்ஸ் வேகமாக அதிகரிக்கிறது காரணம் என்னென்னா, இந்த கம்பெனியில் அவங்க கொடுக்குற அந்த கமிஷன் இன்சென்டிவ், அருமையான இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இது மட்டும் இல்லை, வெளியூர் பயணம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வேறு கொடுக்குறாங்க. 50,000 இன்சூரன்ஸ். இந்த கார்டு நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு 50,000 இன்சூரன்ஸ் கிடைக்குது. தென் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பாய்க்கிற நம்பரை இதில் மாற்றிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு புது நம்பரை எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, இப்போ ஹெச்கியூவில் தான் இருக்கேன். ஹெச்கியூவில் சிம் கார்டு ஏன்னா மொத்தமாக வாங்கணும்னா ஹெச்கியூ தான் வரணும். ஸோ ஒரு 30,000 வெள்ளிக்கு நான் சிம் கார்டு வாங்கியிருக்கிறேன். ஓகே. உங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்டு இருக்குது பாருங்கள். ரைட். ஸோ இந்த எல்லாமே இந்த பீஸ் கார்டு சொல்லுவாங்க. ரைட். இது ஒரு கார்டு விலை 128 வெள்ளி. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு 223 கார்டு என்ன விலை வரும்னு பாருங்கள். 30,000 வெள்ளிக்கிட்ட கார்டு வாங்கியிருக்கோம். ரைட். ஸோ எதுக்கு அப்படின்னா,
நான் வந்து கிளாங்கில் வந்து சென்டர் திறந்தாச்சு. ஸோ கிளாங்கில் சென்டர் திறந்தோடனே இப்போ திறந்து ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் நான் வந்து ரினியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே ஆள் வந்து மெம்பர்ஸ் டீலர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கார்டு வேணும் நானும் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து டிலே பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு வந்து என்னுடைய கிளாங் சென்டரில் வந்து பார்க்கலாம், ரைட். ஸோ உங்களுக்கு வந்து நான் A to Z உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது வந்து எப்படி வந்து இது விநியோகம் பண்ணுறதுன்னு. இப்போ HQ வந்து எங்கே இருக்குன்னா ஸ்ரீபத்தாலிங்கில் இருக்குது. யாரும் ஸ்ரீபத்தாலிங்க பக்கத்தில் இருக்கீங்களா? புக்கிஜாலில், பூச்சோங், ஸ்ரீகம்பாங்கான் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாரலாம். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். ஓகே, வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து சந்திக்கலாம், ரைட். ஸோ எது ஒன்று நீங்கள் எனக்கு கால் பண்ணணும்னா இப்போ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் லைவ் ஹேண்ட் பண்ண போகிறேன். ஸோ மேலே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அதாவது வாசுதேவன் தோன்வாவ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். கீழே வந்து ஒரு லீட் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் HQ உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே லைனில் இருங்க. HQ கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா சில பேர் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, உண்மையிலேயே இந்த கம்பெனி இருக்கா இல்லையா நம்ப மாட்டுறாங்க. நான் இப்போ வந்து பில்டிங்கில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ரைட். ஸோ அப்படியே லைன் இருங்க. நான் ஒன்று ஒன்றா இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கம்பெனிலேருந்து நான் காட்டுறேன், ரைட். ஓகே, ஓகே, எடுத்து வை. பேக் எங்க இருக்கு? ஓகே, இப்போ நான் வந்து கம்பெனியை விசிட் பண்ணலாம், ரைட். ஸோ தான் கம்பெனியோடைய மீட்டிங் ரூம் இருக்குது. ஸோ இங்கே தான் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நல்லா இப்போ பேக்கில் போட்டு எடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்பெனி. ஓகே, லிஃப்ட் ஏறி மேலே பண்ணிங்கன்னா போகலாம். ஸோ பாருங்கள் எத்தனை பேர் திங்கர் சத்தூர்லேருந்து திங்கர் 2 திங்கர் 3. ஸோ இதுதான் நம்மளுடைய HQ, ரைட். இப்போ பில்டிங் வந்து நீங்கள் வெளியே இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தெரியுதா? எங்கே? ஓகே, தோன்வாவோட HQ தெரியுதா? நம்மளோட பில்டிங் மூணு திங்கர். ஓகே, ரைட். தெரியுதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட பில்டிங் வந்து எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இதாங்க HQ. ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், நான் வீட்டிலேருந்து எப்போதும் லைவ் செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து நான் HQ முன்னுக்கு செஞ்சிட்ருக்கேன். தெரியுதா? எவ்வளோ பெரிய பில்டிங், சொந்த பில்டிங் இருக்கா இல்லையா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சத்தை ஏற்றிக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியல, வெயில் அடிக்குது இங்கே ரொம்ப வெளியே. ஓகே, வணக்கம், ரைட். தோன்வாவ் HQ. ஹலோ, ஹாய், அப்பா கபார், காலை வணக்கம். இப்போ யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உடனே தான் என்னுடைய மேலே போய்ட்டு வாசுதேவன் தோன்வாவ் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோவில் வந்து நான் இந்த சிம் கார்டு இன்றைக்கி மட்டும் 30,000 வெள்ளிக்கு சிம் கார்டு வாங்கியிருக்கேன், ரைட். ஸோ 30,000 சிம் கார்டு வாங்கிட்டு நம்ம வந்து கிளாங்கில் வந்து சென்டர் திறக்கிறோம். ஓகே, கிளாங் யார் கிளாங்கில் இருக்கீங்களோ அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்முடைய இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வந்து முன்னேறிருக்கு, எவ்வளோ பேர் இதில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒன்று காட்டுறேன், ரைட். ஓகே, பார்த்துட்டிங்களா? கம்பெனி இதான் பில்டிங் தெரியுதா? ரைட், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, ரைட். ஓகே, ஸோ இந்த பேக் கொடுங்க. என்ன தெரியுதா? 30,000 வெள்ளி சிம் கார்டு வாங்கியாச்சு, ரைட். ஸோ இப்போ வந்து கிளாங் போயிட்டு இப்போ வந்து சுபாஞ்சாய போகிறேன், ரைட். சுபாஞ்சாய போகிறேன். ஸோ சுபாஞ்சாய இருக்கும், என் கூட வாங்க, ரைட். எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. சுபாஞ்சாய் போயிட்டு அங்கே ஒரு டீலர் சைன் பண்ணுறாரு, அவர் ஒரு 10 கார்டு வாங்குறாரு. ஸோ அங்கே வாங்கி முடிச்சுட்டு நேரடியாக கிளாங் போகிறேன். ஓகே,
அம்மா சொன்னா அம்மா உமாவதி சொன்னாங்க. எங்கே இல்லை ஆமாவா? ஓகே ரைட். நம்மளுடைய சிஓ உமாவதி சுந்தரம். ஓகே, அவர் மேலே வந்திருந்தார். ஓகே, இதுதாங்க தெரியுதா? ரைட். தோன்வாவ் பில்டிங் தெரியுதா? ரொம்ப பேர் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரைட். ஸோ எப்போதும் நான் தோன்வான்னு பேசிகிட்டு இருப்பான் இல்லையா? இதுதான் நம்மளோட பில்டிங் HQ. இங்கே தான் இருக்குது. இனி கம்மண்ண ஸ்ரீ பத்தாலிங் புக்கி ஜலீல் பக்கத்தில். ஓகே, புக்கி ஜலீல் பக்கத்தில். ஓகே, இங்கே வந்து இன்னும் கிளியராக தெரியுது உங்களுக்கு. ரைட், பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங். ஓகே, இதுதான் 30,000 வரைக்கும் சிம் கார்டு வாங்கியாச்சு தோன்வாவ். ஓகே, ஸோ நான் வந்து கிளாங்கில் சென்டர் திறக்க போகிறோம். ஸோ யார் யார் கிளாங்கில் இருக்கீங்களோ தாராளமாக வந்து எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாங் யார் கிளாங்கில் யார் இருக்கீங்களா? எவ்வளோ நாளைக்கு பாய்க்கலாம்? லைஃப் டைம். ஸோ சிம் கார்டு வந்து நம்ம எவ்வளோ காலம் பாய்ப்போம்? நம்ம உயிராக இருக்கும் தான் பாய்ப்போம். அது வரைக்கும் நம்ம சிம் கார்டு வந்து எக்ஸ்பயர்ட் ஆகாது. நோ எக்ஸ்பயர்டு. 30,000 வரைக்கு இப்போ சில பேர் 100 வரைக்கும் 50 வரைக்கும் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதை பற்றி மகத்துவம் தெரியல. ஸோ நம்ம வந்து 30,000 வரைக்கும் போய்ட்டு இப்போ கார்டு வாங்கிட்டு வரோம். 2 நாள் முடிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட டீமுக்கு வந்து இந்த சிம் கார்டை கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ வந்து நான் சுபாஞ்சாயா போயிட்டுருக்கிறேன். ஸோ யாரும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சென்டர் வந்து கிளைங் பண்டா பத்தனை அங்கே திறக்கிறோம். அங்கே வந்து தாராளமாக பார்க்கலாம். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஒன் டைம் ஒன்லியா? மாதம் 30,000 லீவ் வாங்குறதில்ல, மாதம் 128 லீவ் வாங்குறதில்ல. ஒன் டைம் ஒன்லி தான். லைஃப்பில் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினா போதும். இது பிகம் அ லைஃப் மெம்பர். 128 லீக்கு ஒரு சிம் கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் மெம்பர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். மாதம் நீங்கள் டாப்அப் பண்ண தேவையில்லை. ஓகே, மாதம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பாய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீ பத்தாலிங் நம்முடைய HQ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் வரணும். இந்த பாதையும் பார்த்தீங்க. யாரும் ஸ்ரீ பத்தாலிங்க பார்க்கணுன்னா நான் வாரத்துக்கு ஒரு முறை வருவேன். நீங்கள் வந்து நேரடியாக HQ வரணும்னா பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஸ்ரீ பத்தாலிங் ஏரியா. ப்ரீபெய்ட். இது வந்து ப்ரீபெய்ட், நாட் போஸ்ட்பெய்ட். ப்ரீபெய்ட் பை அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டாட்டா. ப்ரீபெய்ட், அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டாட்டா. ரைட். இப்போ லைன் இல்லை சராஸ், இது வந்து லைன் இல்லை. இது வந்து ப்ரீபெய்ட், அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டாட்டா. நீங்கள் வந்து என்ன நம்பர் பாய்க்கிறீங்களோ அதே நம்பரை மாற்றி கொடுப்போம். நீங்கள் வந்து லைன் பாய்ச்சாலும் சரி, ப்ரீபெய்ட் பாய்ச்சாலும் சரி, நாங்கள் அதே நம்பரை எங்களுடைய தெல்கோக்கு மாற்றிக்குவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சிம் கார்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்று டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லொக்கேஷன் பார்த்துக்கிங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 99 கெக்கி கெக்கி தெரியுதா? ஒசாரையா கெக்கி ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குதுல்ல. ரைட், அங்கே தான் தாண்டி போயிட்டுருக்கிறேன். ஸோ நீங்களே வந்து இதில் ஒரு டீலராக வாங்க, நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்ரீபத்தாலிங்கில் அன்றைக்கி பெரிய கனத்த மலை மரங்கள்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அது இந்த ஏரியா தான். ரைட், பாருங்கள். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? மந்த்லி ஹவு மச் சார் கேன் பே? மந்த்லி 35 வெள்ளி, மினிமம் 35 வெள்ளி. மினிமம் 35 வெள்ளி பேக்கேஜ் இருக்குது, 55 வெள்ளி பேக்கேஜ் இருக்குது, 60 வெள்ளி இருக்குது. டாட்டா பிளான். ஸோ 55 வெள்ளி எடுத்திங்கன்னா அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் டாட்டா மந்த்லி. ஓகே, பிளாக் லிஸ்ட் முடியும். இதில் வந்து கான்ட்ராக்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பங்சாபுரி இருக்குது, பான்மன் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நிறைய சேல் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபாரினர் இருக்கிறாங்க. இந்த சிம் கார்டு வந்து நம்ம யாருக்கு வேணுமா வைக்கலாம். ஓகேவா? வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, எப்போதும் வந்து வீட்டில் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து இன்றைக்கி HQக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து காடி பக்கிங் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு சுபாஞ்சயா ஆன் த வே டு சுபாஞ்சயா. இப்போ மணி 11:40. சுபாஞ்சயாவில் பேமெண்ட் இருக்குது.
ஸோ அந்த ஏரியாவில் நான் போவேன். ஸோ கிளாங்கில் யார் இருந்தீங்கன்னா கிளாங்கிலோட இன்றைக்கி சந்திக்கலாம். ரைட், ஓகே. வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஸோ நீங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் போங்க, மேலே ப்ரொஃபைல் போங்க. அங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள், வாசுதேவன் டோன்வான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அங்கே வந்து என்னுடைய லிங்க் இருக்கும், தட்டுங்க. தட்டிட்டு நேரடியாக கால் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். என்ன மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டிலே ஆகும். அதனால் முடிஞ்சால் ஃபாஸ்ட் ரெஸ்பாண்ட். ஓகே ரைட், வந்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, ஸோ இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் இதில் வந்து காடிலாம் ஃப்ரீயாக கிடைக்குமான்னு. எல்லாம் இருக்குது. இப்போ நான் காடிக்கு போயிட்டுருக்கேன். இதுதான் நம்ம கார். ஓகே, வாவ். ஓகேயா, ரைட், சரிதா. காடிக்கு வந்தாச்சு. ஸோ ரியல் ஸ்டோரி சார், இதெல்லாம் ரியல் ஸ்டோரி. நீங்கள் வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சிம் கார்டில் நீங்கள் ஏன் சம்பாதிக்க முடியாது? என்ன மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம், தெரியுதா? தொன்வாவும் ரைட், இதான் நம்ம காடி. ஸோ இப்போ காடியில் உட்கார போகிறோம். ஓகே, காடியில் உட்காந்தாச்சு. காடியில் போயிட்டு லைவ் பேசக்கூடாது, டிக்டாக் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு நிலைக்கு வர போகிறேன். ஏன்னா காடியில் வந்து நம்ம வந்து பேசக்கூடாது, ஓடும்போது பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு 2 minutes உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ. ஏன்னா லைஃப் ஹேண்ட் பண்ணி பட்டுன்னு முடிக்கக்கூடாதுல்ல. ஏன்னா சில பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னுடைய லைஃப் முதல்ல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் எப்படி என்னால் ஒரு 30,000 ரூபாய்க்கு சிம் கார்டு வாங்க முடியுது? அப்போ வருமானம் எவ்வளோ இருந்தால் ஒரு மாதம் வந்து நான் 30,000 ரூபாய்க்கு சிம் கார்டு வாங்குறேன்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உண்மையா இல்லையா? சில பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. குட் மார்னிங் மாலினி ஐயா. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே நம்மளுடைய டீலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லோருமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேற்றுலேருந்து. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் 50,000, 12,000, 10,000 இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிம் கார்டு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சிம் கார்டு. நீங்கள் பாய்க்கிற சிம் கார்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து வருமானம் வராது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு மாதம் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய சிம் கார்டில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டாப் அப் பண்ணுறதுனாலையும் நீங்கள் மற்றவங்கள அறிமுகம் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்கம் வரும். இதுதான் நான் வந்து 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. ரைட், ஓகே. ஓகே, ஹலோ, நம்மளுடைய சிம் கார்டு பேக் எல்லாம் வாங்கியாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ லைஃப் ஹேண்ட் பண்ண போகிறேன். எதுவும் கேள்வி இருந்தால் இப்போ கேளுங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா? ஹவு டு பை, ஹவு டு ஜாயின், எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, இது ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டான பதில் சொல்லிட்டேன். வேறு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நான் லைஃப் ஹேண்ட் பண்ணிடலாம். மீண்டும் வந்து அப்புறம் சந்திக்கிறேன். ரைட், ஓகே, தேங்க்யூ, பாய். நான் காடி நான் வந்தேன்னா டிக்டாக் பேசக்கூடாது. ரைட், டிக்டாக் அப்புறம் பேன் பண்ணிடுவாங்க. ரைட், ஓகே, லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ தான் வந்து HQ கிளம்புறேன். பாருங்கள், இதுதான் HQவோட அந்த பக்கத்து நம்மளோட பில்டிங் இருக்குது. ரைட், ஸோ வந்து ஸ்ரீ பத்தாலிங் புக்கி ஜாலியில் பக்கத்தில். பாய், see you, good night. குட் நைட்டா? சரி, அப்பப்போ குட் நைட் சொல்லி குட் நைட் பழக்கம் வந்துருச்சு. ஓகே, how is the coverage? செல்கம் டிஜி. செல்கம் டிஜி கவரேஜ். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபத்தாலிங் ஏரியாவில் இருக்கேன். ரைட், ஸோ நான் வந்து இந்த டாட்டா தான் நான் பாய்க்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த டாட்டா பாய்க்கலன்னா அப்போ நான் லைவ் பேச முடியாதா இல்லையா? அப்போ இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் பேசியிருக்கும் போது ஒரு அப்படியே லெக்கிங் பண்ணவே இல்லை. அப்போ இந்த டாட்டா தான் பாய்க்கிறோம். இது வந்து செல்கம் டிஜியோட கவரேஜ். அப்போ நாங்கள் வந்து டாப் அப் எல்லாமே டிஜியோட தான். இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ வந்து எதுவும் காமெண்ட் படிச்சு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கண்ணாடி போட்டோம்னு தெரியல. டாட்டா சூப்பர். ஓகே, டாட்டா சூப்பர். ஓகே, அவங்க வந்து நம்மளுடைய டாட்டா தான் பாய்க்கிறாங்க, மிஸ் மாலினி. ஸோ அவங்களுடைய பாருங்கள், அவங்களோட டெஸ்டிங் வந்து டாட்டா வந்து சூப்பராக இருக்கான்னு இல்லையா? ஸோ
டாட்டா சூப்பர், பட் நம்மளுக்கு இன்கமும் சூப்பரா வருது, உண்மை இல்லையா? ஸோ நம்மளுக்கு டாட்டாவும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கால் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, பேக்கேஜே வந்து ரீசனபிளான ஒரு பேக்கேஜா இருக்கும், எல்லாரும் வந்து எஃபர்டபுளான ப்ரைஸா இருக்கணும், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது செலவு பண்றதுனால நமக்கு இன்கம் கொடுக்கணும், இன்சூரன்ஸும் கொடுக்கணும். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட டீம்ல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டெஸ்டிமோனி போட்டிருந்தாங்க. 50,000, 12,000, ஓகே, தென் சில பேர் வந்து 16,000, 8,000, 200 வழி, 300 வழி. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுங்க, 2-3 நாள் ஜாயின் பண்ணவங்க கூட வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி? இந்த சிம் கார்டு மூலமா தான். இந்த சிம் கார்டுல இருந்து எப்படி வருமானம் வருதுன்னா, நீங்க வந்து இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான், ரைட்? நம்ம யாரும் சிம் கார்டு விற்க சொல்லல, நீங்க இந்த சிம் கார்டு வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். நான் பாருங்க இன்னைக்கு மட்டும் 30,000 வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ரைட்? நான் வந்து டிக்டாக்ல வந்து அந்த ரிசீட்டை காட்டக்கூடாது, ரைட்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து என்னால வாங்க முடியுதுன்னா எனக்கு எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு. அப்ப எனக்கு வருமானம் எப்படி வந்தா நம்ம போய் 30,000 சிம் கார்டு வாங்குவோம்? யாருனாச்சும் 30,000 சிம் கார்டு வாங்குவாங்களா? 10 வழி 20 வழிக்கு வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. அப்ப நான் ஏன் போயிட்டு 30,000 வாங்குறேன்? ஸோ 30,000 வாங்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சேல்ஸ் இருக்கு, அவ்வளோ இன்கம் இருக்கு. ஸோ நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு பார்ட்னராக வாங்க, உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் லீடராக வாங்க, டீலராக வாங்க, உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். கிளைம் மக்கள், தென் பந்திங். ஓகே, நான் வந்து பந்திங்கில் இருக்கேன், நான் வந்து இப்போ கேஎல் வந்திருக்கிறேன், ஓகே, ஸ்ரீபத்தாலிங்க வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹெச்கியூக்கு வந்து தான் நம்ம வந்து மொத்தமாக ஹெச்கியூ தான் வாங்கணும் சிம் கார்டு. ஸோ ஹெச்கியூவில் சிம் கார்டு மொத்தமாக வாங்கிட்டு நான் வந்து என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நான் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் வந்து அந்த சிம் கார்டை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், ரைட்? ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, வேற எந்த கேள்வி இருக்கா கேளுங்க. ஸோ ரொம்ப நேரம் எனக்கு காடியில் பேசுறது எனக்கு பயமா தான் இருக்கு. ஓகே ஓகே, இதோட கவரேஜ் பாருங்க, ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை MBPS ஓடுது பாத்தீங்களா? 40க்கு மேல, ரைட்? ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் காடி இருந்துச்சுன்னா டிக்டாக் அப்போ வந்து காடி ஓட்டுறதுக்கு வந்து நீ லைவ் பேசிட்டு அப்படின்ட்டு இது ஒரு பிரச்சனையா இருப்போகுது, ரைட்? ஓகே, பை பை, see you. எனக்கு பிஎம் பண்ணுங்க.